அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மக்ரீபுக்கு பிறகு பிறை தென்படும் இன்ஷா அல்லாஹ். எல்லோருமே பிறையை பார்த்துட்டு இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா உங்களோட மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் ரப்பு நடத்தி தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சூறா. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல பணக்கஷ்டம் என்பது இருக்காது. பணம் உங்களை தேடி வரும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க பாரு, இவங்கள தேடி எப்படிதான் பணம் கொட்டுதுன்னே தெரியல, எங்கிருந்து தான் வருதோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமல் தான் இந்த அமல். இந்த பரக்கத்தான அமலை இன்றைய தினம் மக்ரீபுக்கு பிறகு நீங்க முடிச்சுக்கோங்க. இல்ல முடியாதவங்க 3 நாளைக்குள்ள நீங்க முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க நாளைக்கு தான் குளிப்போம், அடுத்த நாள் தான் தொழுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் 3 நாளைக்கு உள்ள இந்த அமலை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய மொத்த பரக்கத்தும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கு முன்பாக உதவி கோரி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2-3 நாளாவே நம்மளோட வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். பணத்துக்காக மருத்துவ விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த உயிரை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை எத்தனை பேர் எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, எந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தேவை, யார் என்ன நினச்சாலும் அந்த ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மாலான முழு முயற்சி செய்யணும். அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டுட்டு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். நிறைய பேர் நிறைய உதவிகள் கொடுத்துட்ருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் ஒரு வயசானவங்க எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க சொன்னாங்களாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு ரூ. 1000 மாத உதவித்தொகை வந்துச்சு. அதில் தான் நான் மருந்து வாங்குவேன். அந்த பணத்தை இந்த சிஸ்டர் சொன்னதுனால நான் கொடுக்குறேன். ஆனால் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களே வயசானவங்க. அந்த ஒரு ரூ. 1000 நம்பி தான் அந்த மாத அவங்க வாழ்க்கையே இருக்குது. உணவாகட்டும், மருத்துவமாகட்டும் அந்த ரூபாயில தான் இருக்குது. அந்த ரூபாய நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த பதிவையும் அந்த அம்மா பார்த்துட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வாம்மா. இந்த ஒரு மனசுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய பேர் தங்கக்கிட்ட இருக்கிற காசை பெருசாக நினைக்காம அதை கொடுத்துருக்காங்க. சிரமமான நேரத்தில் கூட நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். தெரியாதவங்க, இன்னும் கொடுக்காதவங்க தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த முயற்சியை எடுத்துகிட்ருக்கோம். இந்த முயற்சியில் என்னோட நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இல்லை முடியலைன்னா கண்டிப்பாக இந்த பதிவை குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அல்லது எதுவுமே முடியலைன்னா கண்டிப்பாக துவா செய்யுங்க. உங்களோட துவா தான் ரொம்ப பெரிய உதவி. கண்டிப்பாக துவா செய்யுங்க. இந்த பணத்தை எப்படி அனுப்புறது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம். அல்லது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா துல்ஹஜ் மாதத்தில் இருக்கோம், முதல் பிறையில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு இந்த மாதத்தை தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடங்கி பாருங்கள். யாரெல்லாம் இவங்களுக்கு உதவிகளை கொடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அல்லாஹ் நிச்சயம் உங்களோட நசீபை நல்ல முறையில் மாற்றுவோம். செல்வத்தில் ஒருபோதும் குறை வராது. ஏன்னா ஒரு உதவியை நம்ம கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அதுதான் செல்வத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடியது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலோட இந்த புனிதமான மாதத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே உதவி செய்யக்கூடியவங்களை பாருங்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த துல்ஹஜ்ஜுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையை உயர்த்தி இருப்பான். இப்போது துல்ஹஜ் பிறையை பார்த்த உடனே செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இந்த துல்ஹஜ் மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. அல்லாஹ் தஆலா தனது திருக்குரானில் சிறப்பித்து கூறப்பட்ட மாதம். இந்த மாதத்துல தான் 5 கடமைகளையும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கான். களிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற 5 கடமையையும் செய்யக்கூடிய ஒரே மாதம் அப்படின்னா அது துல்ஹஜ் மாதம் தான். அதுவும் ஆரம்ப 10 நாள் என்பது மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு நாளும் சிறந்த ஒரு நாட்கள் தான். கண்டிப்பாக இதில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து போடுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இப்போது இந்த துல்ஹஜ் மாதம் முதல் பிறையை பார்த்ததுல இருந்து 3 நாளைக்குள்ளே முடிக்கக்கூடிய அமலை நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த அமல் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல். போன வருடம் இந்த அமலை முடித்தவங்க இன்றைக்கு
பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அந்த அளவு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இன்னும் கடன் கஷ்டம், இன்னும் வறுமை, இதெல்லாமே உங்களுக்கு நீங்கும். பணத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கவலையே பட வேண்டியதில்லை. இந்த சூறாவை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹ் சத்தியமிட்ட சூறா. விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சத்தியமிடுறான். எந்த சூறா அப்படின்னா அதுதான் சூறா ஃபஜர். இந்த ஃபஜர் சூறாவில் தான் அல்லாஹ் தாலா இந்த நாட்களினுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறான். அதை ஓதி இந்த மாதத்தை நம்ம தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அமல். இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, இந்த சூறா ஃபஜர் இருக்குது பாருங்கள், இந்த ஃபஜர் சூறாவை ஒரு முறை நீங்கள் ஓதணும். இந்த ஃபஜர் சூறாவை முழுவதுமாக ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு சூறா ஃபாத்திஹாவை நீங்கள் 7 தடவை ஓதணும். ஏன்னா சூறா ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூறா ஃபாத்திஹா அல்லாஹ் தஆலா ஓதவே நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு சூறா. அப்போ இந்த 2 சூறாவையும் ஓதும்போது நம்மளோட ஆசைகளும் நமக்கு கபூலாகும். இன்னும் செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது. பரக்கத்தை வாரி வழங்கும். யாருக்கெல்லாம் செல்வம் இந்த வருஷம் அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சூறாக்களை நீங்கள் இன்றைய தினம் ஓதி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை ஓத முடியாதவங்க இன்றைய தினம் 3 நாளைக்குள்ளேயாவது நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்க. அதுவும் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு தான் நீங்கள் ஓதணும். இரவு நேரத்தில் தான் நீங்கள் ஓதணும். அதற்கு பிறகு ரசூலுல்லா ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்ட இந்த களிமாவை நீங்கள் தினமும் தவறாமல் ஓதணும். ஏன்னா ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க, ஹஜ் மாத முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்களும் அல்லாஹுவுக்கு மிக பிரியமானதாக இல்லை. அந்த திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சிறந்த களிமா. இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய 10 நாட்களும் தினமும் 33 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இதை விட சிறந்த அமல் இல்லைன்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க. இதனால் சஹாபாக்கள் எல்லாருமே தெருவில் போகும்போதும் கூட இந்த மாதத்தில் இந்த 10 நாளில் இதைத்தான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தை கூட இந்த திக்ராக தான் இருக்குமா. அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு திக்ரு. இந்த மாதத்தில் ஓதக்கூடிய மிக முக்கியமான திக்ரு. எல்லாருமே இந்த சூறாவையும் ஓதிட்டு இந்த திக்ரையும் ஓதுங்க. இந்த திக்ரு 10 நாள் தொடர்ந்து ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. அதிகமான நன்மைகளையும் சம்பாதிக்கலாம். இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களையும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம். எனவே நல்ல நசீபு மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க. இது செல்வத்தை உங்களுக்கு அதிக அளவில் பெற்றுத்தரும். உங்களோட துஆவுக்கு பதிலையும் பெற்றுத்தரும். எனவே இந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் முழு ஈமானோடு செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் செல்வத்துக்காகவும் இருக்குது, துஆக்கள் கபூலாகவும் இருக்குது. ஒரு பொருள் தொலைஞ்சு போனால் கூட நீங்கள் என்ன ஓதலாம், உடனடியாக அது உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கிதாபில் இருக்குது. இன்னும் சிறந்த செலவாத்துக்கள் இருக்குது, சிறந்த இஸ்திக்பார் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய துஆ கேட்கக்கூடிய முறை இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இது அனைத்தையுமே உள்ளடக்கியதான் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.